அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தேர்தல் 2026 to 29 பிப்ரவரி மாதம் நடக்குது. இது ரொம்ப முக்கியமான தேர்தல். தானு அண்ணனுடைய செல்வன் வழிகாட்டுதின் பேர் நாங்கள் ஒரு தயாரிப்பு நலன் காக்கும் அணியின் சார்பாக நான் தலைவருக்கு நிற்கிறேன். துணைத் தலைவருக்கு RK சுரேஷ், கமலக்கண்ணன், அதே மாதிரி செயலாளருக்கு அண்ணன் ராதாகிருஷ்ணனும் கமிலா நாசரும் அவங்க நிற்கிறாங்க. ஜாயிண்ட் செக்ரட்டரிக்கு சுஜாதா விஜயகுமார் நிற்கிறாங்க. அதேமாதிரி பொருளாளருக்கு சுபாஷ் சந்திர போஸ் நிற்கிறாரு. அதேமாதிரி இங்கே 26 பேர். நம்ம செயற்குழு உறுப்பினருக்கு அழகன் தமிழ்மணி, சித்ரா லட்சுமணன், M கஃபார், H முரளி, R மாதேஷ், பிரவீன்காந்த், V ஞானவேல், V பழனிவேல், பைஜாடாம், B மகேந்திரன், S ஜோதி, செந்தாமரைக்கண்ணன், K முருகன், நீலகிரி A முருகன், சாலை சகாதேவன், GM டேவிட்ராஜ், S ஜெய்சீலன், ராஜா என்கிற ஃபக்ருதீன், VN ரஞ்சித்குமார், தாய் சரவணன், பிரதீஷ் சாம்ஸ், SN ராஜராஜன், PG பாலாஜி, A ஏழுமலை, இசக்கி ராஜா, தன சண்முகமணி. அது மாதிரி 26 பேர் மொத்தம் எங்கள் அணியாக நிற்கிறோம். முதல் அணி நாங்கள் தான் உருவாக்கியிருக்கோம். இது ரொம்ப முக்கியமான தேர்தல். அடுத்த பிப்ரவரியில் நடக்குது. தயாரிப்பாளர் நலன் சேர்ந்து நம்ம தானன் வழிகாட்டின்படி நாங்கள் நிற்கிறோம். கண்டிப்பாக இதுதான் வெற்றி கூட்டணி. ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நலன் காக்கும் அணி சார்பாக இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழ் திரையுலகம் ஒரு பெரிய எதிர்பார்க்கக்கூடிய சூழ்நிலையில் சந்தோஷம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் இந்த இக்கட்டான சூழ்நிலை இந்த அணி வெற்றி பெற்றால்தான் திரையுலகம் செழிக்கும் தழைக்கும்னு நாம் நினைக்கிறோம். அதுக்காக தான் தம்பி செல்வமணியை நானும் சேர்ந்து இந்த அணி கூட்டமைப்பாக உருவாக்கி எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்கு, உதாரணத்துக்கு தலைவராக நிற்கக்கூடிய தமிழ்குமரன் எந்த பொறுப்பும் இல்லாத போதே தயாரிப்பாளர் சங்கத்தின் ஜீவாதார பிரச்சனை இன்சூரன்ஸ் ஒவ்வொரு தயாரிப்பாளருக்கும் மிகப்பெரிய ஒரு பலமே அவங்களோட வாழ்வாதாரத்தை தொலைச்சிருக்கிற நேரத்தில் இந்த இன்சூரன்ஸ் தான் அவங்களுக்கு பெரிய அடித்தளம். அந்த இன்சூரன்ஸுக்காக தமிழ்குமரன் 50 லட்சம் எப்படிப்பட்டவரும் இந்த நலக்காக்க அணிக்கு தலைவராக வரும்பொழுது இந்த தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் மிக சிறப்பான ஒரு எழுச்சியை ஒரு எதிர்காலத்தை நம்பி வாழக்கூடிய சூழ்நிலைக்கு வரும் என்ற நம்பிக்கையில் தான் இது அமைந்திருக்குது. இது நிச்சயமாக அறுதிட்டு உறுதி கொள்ளலாம் எதிர்கால திரையுலகத்தை தாங்கி நிற்கும். அப்படிப்பட்டதுக்கு தான் நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இது சார்பாக தம்பி செல்வமணியும் பேசுவார். அனைவருக்கும் வணக்கம். தற்போது தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தோட 26, 29ஆம் ஆண்டுக்கான தேர்தல் நடைபெறுகிறது. இதில் சகோதரர் தமிழ்குமரன் தலைமையிலான நலம் காக்கும் அணி அதனோட வேட்பாளர்கள் அறிமுக கூட்டணி நடைபெற்றது. இன்னைக்கு தமிழ் திரைப்படத்துறை ஒரு சிரமமான நிலையில் இருக்கு. இதுக்கு எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பார்க்காத முழு நேரத்தையும் செலவு செய்யக்கூடிய ஒரு தலைமை தேவைப்படுதுன்னு நாங்கள் நினைச்சோம். அதுக்கு உறுதுணையா இருந்து தானு சார் தமிழ்குமரன் தான் நல்லா இருக்கும். நான் அடுத்த வினாடியே அதுக்கு ஓகேன்னு சொன்னேன். ஏன்னா தானுதான சார் சொன்ன மாதிரி எந்த வித அதாவது எலெக்ஷன் நிற்கும் போது உதவி பண்றது வேற, எலெக்ஷன் இல்லாத போது போன 3 வருடத்துக்கு முன்னாடி ப்ரொடியூசர் கவுன்சில்ல மெம்பர்ஸுக்கு இன்சூரன்ஸ் பிரீமியம் கட்டணும், இல்லைன்னா அந்த பிரீமியம் இல்லைன்னா லேப்ஸ் ஆகிடும், எல்லாருடைய இன்சூரன்ஸ் போயிடும்னு எல்லாரும் கவலைப்படும் போது உடனே எந்த விதமான எதிர்பார்ப்பும்லாம் ஒரு 50 லட்சத்தை கொண்டு அன்னைக்கு ப்ரொடியூசர் கவுன்சில் பண்ணாரு. இது ஒரு சின்ன விஷயம். நாங்கள் பெப்சியில் நான் பிரசிடெண்டாக வந்த உடனே கொரோனா வந்துடுச்சு. எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அரிசி வாங்க கூட முடியல, பணம் இருந்தாலும் அரிசி வாங்க முடியல. அது பணமும் எங்ககிட்ட இல்லை. அன்னைக்கு தானு சார் முதல்ல என்ன வேணும்னாரு. ஒரு 20,000 பேர் இருக்காங்க, ஒரு ஆளுக்கு ஒரு மூட்டை அரிசினா கூட 20,000 மூட்டை அரிசி வேணும். அடுத்த நிமிஷம் அவர் எங்களுக்கு 1000 மூட்டை அரிசி அனுப்பிச்சாரு. அப்புறம் நீங்கள் குமரனுக்கு பேசுங்க, தமிழ் குமரன் எனக்கு சொன்னால் எனக்கு பழக்கம் இல்லை சார், நீங்கள் சும்மா ஃபோன் நம்பர் கொடுத்து நீங்கள் பேசி பாடினார். நான் பேசி இது மாதிரி நான் RK செல்வமணி பேசுகிறேன்னு சொன்னேன். அண்ணே சொல்லுங்கண்ணே என்ன அவ்வளோ பணிவும் பண்பும் உள்ளவர் சார். இது மாதிரி கொரோனா எஃபெக்ட் ஆகுது, பெப்சி மெம்பர்ஸ்க்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும், என்ன வேணும்னாரு.
இவ்வளவு வேணும்னு அடுத்த 48 மணி நேரத்தில் லண்டன்ல இருந்து எப்படி தொடர்பு கொண்டாருன்னு தெரியாது. 1 கோடி ரூபாய் எங்களுக்கு வந்து சேர்ந்தது. அன்னைக்கு வந்து 20,000 மூட்டையை 1000 மூட்டை அரிசி கொடுத்தாரு. அந்த 20,000 மூட்டை எனக்கு பணம் இருந்தால் கூட வாங்க முடியாது. தானு சார் உடனே வேற எங்கேயுமே ரெடி பண்ணி ஒரு 3 நாளுக்குள்ள எங்கள்கிட்ட மொத்த அரிசி வந்து சேர்ந்துச்சு. அந்த மாதிரி எங்களுக்கு மட்டும் இல்லை, சேம்பருக்கு பணம் கட்ட பில்டிங் கட்டணும்னாங்க, அவங்களுக்கு 1 கோடி. இது எல்லாம் விட மனிதநேயம் உள்ள ஒரு விஷயம் என்னன்னா, உங்களுக்கு பெரிய இந்தியன் டூர்ல மிகப்பெரிய ஒரு விபத்து நடந்தது. அப்போதான் விபத்து நடந்தா சில இடங்கள்ல வந்து பாடியை நாங்கள் ஆம்புலன்ஸ் வச்சு கொண்டு போக கூட முடியாது. ஏன்னா சின்ன ப்ரொடியூசர் ஒரு மாட்டி பண்ணாங்க. இதுல வந்து என்னன்னா ஒரு 6 பேருக்கு அடிபட்டுடுச்சு, 4 பேர் இறந்துட்டாங்க. இறந்தவங்க எல்லாருக்கும் 2 கோடி ரூபாய் வந்து அவங்களுடைய வாரிசுகளுக்கு வந்து பணம் டெபாசிட் பண்ணி அந்த குடும்பம் அந்த உறுப்பினர் இருந்தா என்ன எந்த நிலையில இருக்குமோ அந்த அளவுக்கு வாழ்நாள் முழுக்க கஷ்டப்படக்கூடாது, எல்லாருக்கும் 2 கோடி ரூபாய் பணம் கொடுத்தது. அது மட்டும் இல்லாமல் அடிபட்டவங்களை வந்து ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணி அதுக்கு ஒரு 1.5 கோடி செலவு பண்ணி அவங்க வந்து ரெக்கவரி ஆகி மறுபடியும் தொழிலுக்கு வர வரைக்கும் அவங்க வேலைக்கு போனா என்ன சம்பளம் இருக்குமோ அந்த சம்பளத்தையும் கொடுத்து இது மாதிரி தயாரிப்பாளரை தமிழ் சினிமாவில் இல்லை, இந்தியன் சினிமாவிலே நாங்கள் பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு மிகச்சிறந்த தாயுள்ளம் கொண்டவர் வந்து தமிழ் குமரன். அவரோட தலைமையில் இந்த அணி நிற்குது. அதில் வந்து நல்ல வேட்பாளர்களாக ராதாகிருஷ்ணன் செக்ரட்டரிக்கும், கமலாநாத் சார் வந்து இன்னொரு செக்ரட்டரி, 2 செக்ரட்டரி நிற்கிறாங்க. 2 பேருமே வந்து ராதாகிருஷ்ணன் வந்து சின்ன தயாரிப்பாளராக பல வருடம் போராடிக்கூடியவர். கமலாநாதன் வந்து ஒரு விஷயத்தை போல்டாகவும் சிந்தனையாகவும் செய்யக்கூடிய ஒரு சிறந்த பெண்மணி. அதுக்கு அடுத்து வந்து நம்ம பொருளாளருக்கு வந்து சந்திரபோஸ் நிற்கிறார். இவர் வந்து லிங்கசாமியோட சகோதரர் தான் எனக்கு தெரியும். அவர் வந்து தலைவராக நிற்கிற இதில் இருக்கும்போது இது மாதிரி தமிழ் குமரன் நிற்கிறார்.